முதியவர்கள் அப்படின்ற வார்த்தையை கேட்கும்போது நிறைய பேருக்கு மனதில் என்ன தோன்றும்னு தெரில. ஆனால் முதுமை வயது அது முழுதாய் வாழ்ந்த வயது அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர் பகைவர் யார் வந்தாலும் அன்பை காட்டக்கூடிய வயதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளவு பக்குவம் ஏற்பட்டிருக்கும், அவங்க கிட்ட இருந்து நம்ம பெறக்கூடிய விஷயங்கள் பல இருக்கு. ஆனால் நம்ம அவங்கள தனிமைப்படுத்திடுறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் விட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை ஃபாத்திமா கல்லூரியை சேர்ந்த சமூகவியல் துறையினர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்ந்து மாணவிகளும் சரி ஆசிரியர்களும் சரி ரொம்ப உற்சாகத்தோட ஒரு அழகான ஒரு தினத்தை கொண்டாடி இருக்காங்க. தாத்தா பாட்டி தினம்ங்க. ஸோ இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தாத்தா பாட்டிகள் வந்து பங்கேற்று இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அழகாக குஷியாக வந்து எல்லாருமே வந்து சூப்பராக ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ நேரம் வந்து இங்கே வந்து ஃபன்னான கேம்ஸ் நிறையா நடந்தது, நிறையா ப்ரோக்ராம்ஸ் நடந்தது. அவங்களுக்கு ஃபன் மட்டும் இல்லாமல் அவங்க ஹெல்த்தில் இருக்க அக்கறைனால அவங்களுக்கு இங்கே ஐ செக்கப்பு, பின்னாடி ஃபிசியோதெரபிஸ்ட் செக்கப்லாம் அங்கே நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எங்கள் காலேஜ் சார்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்க இங்கே ஃபன் மட்டும் இல்லாமல் அவங்க ஹெல்த்தையும் செக்கப் பண்ணிக்கலாம். முதியவர்கள் குழந்தைக்கு இணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா இந்த ஆடல் பாடல் தெளிவுபடுத்திருக்குங்க. அவங்களுக்குள்ள இருந்த ஒரு குழந்தை பருவத்தை தட்டி எழுப்பியிருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள குழந்தை பருவம் மட்டும் கிடையாது, சிறந்த ஆலோசகரும் இருப்பாங்க, சிறந்த மருத்துவரும் இருப்பாங்க. அதில் நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, அவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசினாதான் தெரிய வரும் அப்படின்றத சொல்லிட்டு, அவங்களுக்கு நம்ம கை தாங்கலா இல்லைன்னா கூட பரவாயில்ல, கைத்தடியா இருந்தாவது சில உதவிகளை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில், அதாவது முதியோர் தினம், தாத்தா பாட்டி தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடக்கூடிய சில தினங்கள்ல மட்டும் நம்ம அவங்கள கொண்டாடிட்டு இருக்கோம். அது இல்லாம எப்பயுமே நம்ம அவங்கள கொண்டாடணும்னு வைங்க, நம்மளுடைய வாழ்க்கையும் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து நன்றி கூறி விடை பெறுகிறேன்.